ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3 பர்னர் வச்சுருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் வாங்கணுன்னு. இது ஆசைன்ற விட கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி சமையலும் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் கிளப்பி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளோ கஷ்டன்றது ஒவ்வொரு லேடிஸ்க்குமே தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இப்போ தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு தான் புழங்க போகிறோம். பிராண்ட் பார்த்திங்கன்னா விடியமில்னு தான் வாங்கியிருக்கோம். ஸோ புது கேஸ் ஸ்டவ்ன்றனால ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்றதுனால க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் வேலையை ஆரம்பிங்க. நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிச்சனில் எப்போவுமே கேஸ் ஸ்டவ்வில் சந்தனம் குங்குமம் அப்படிலாம் இல்லை சின்ன கோலம் இந்த மாதிரி போடுறது வழக்கம். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம விறகு வச்சு அடுப்பில் தான் சமைப்போம் இல்லையா? அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி சாணத்தை வச்சு அந்த அடுப்பை மொழுகிட்டு அதுக்கு மேலே குட்டியாக ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு கோலம் போட்டு கொஞ்சம் பொட்டு சந்தனம்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்குன்றனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நானுமே சந்தனம் குங்குமம்லாம் வைக்க போகிறேன். நம்ம புதுசாக என்ன பொருள் வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா சந்தனம் போட்டு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ்னால அதுக்கு மேலே கோலம் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம எப்போவுமே போடக்கூடிய அரிசி மாவு கோலம் தாங்க. இன்றைக்கி நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். இது எதுக்கான்னு பார்த்திங்கன்னா முதல் தடவை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வாசமாக இருக்கட்டும்ன்றதுனால ஜவ்வாது போட்டிருக்கேன். மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மேலே போடுற கோலத்துக்கெலாம் ஜவ்வாது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக மஞ்சள், ஏன்னா கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்றனால மஞ்சள் கலந்துருக்கேன். அதுவும் இது சில்வர் கேஸ் ஸ்டவ்ன்றனால கொஞ்சம் மஞ்சள் வச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஒன்லி அரிசி மாவு மட்டும் வச்சு போடுறத விட மஞ்சள் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டுக்கலாங்க. கிச்சனில் எப்போவுமே நம்ம பண்ணக்கூடியதான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சி கிச்சனை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டு தான் வேலையை ஆரம்பிப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்களே. நான் பார்த்திங்கன்னா நைட்டே மேக்ஸிமம் தொடச்சி வச்சுட்டு தான் தூங்க போகிறது. ஸோ காலையில் எழுந்திரிச்சி சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவேங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வாங்கிட்டு வந்ததை இன்றைக்கி வெனஸ்டே ரொம்ப நல்ல நாள்ன்றனால பார்த்திங்கன்னா காலையில் இயர்லியாகவே எழுந்திரிச்சி கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே புது அடுப்பையும் வச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமாக இருந்தாலும் சரி கேஸ் ஸ்டவ் மேலேயுமே சரி தாமரை கோலை தான் அங்கே போடுவேன். அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது அப்படியே ஆப்டாக இருக்கும், போட்டால் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுப்புலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமரை கோலம் போட்டுக்கிறேன். இந்த அடுப்பு கொஞ்சம் பெரிய அடுப்பாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு நல்ல வசதியாக இடம்லாம் கொஞ்சம் நல்லா விரிவாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேங்க. தாமரை கோலம் தான் கன்ஃபார்ம்டாக போடணுன்றது கிடையாது. உங்களுக்கு என்ன கோலம் பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பிளேஸில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டாலே போதும். நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்பேஸும் நிறையா இருக்குன்றனால அங்கங்கே குட்டி குட்டியாக கோலம் போட்டுக்கிறேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாகவே ஒரு 4:30க்கெலாம் எழும்பிட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock கிளம்புவேன். வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவேன். இன்றைக்கி இந்த ஒர்க் இருக்குன்றனாலே பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிச்சனுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றனாலே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்திரிச்சா தான் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி இயர்லியாகவே நான் எழும்பிட்டேங்க. பார்த்திங்கன்னா இருக்கிற கேப்லலாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம சந்தனம் பொட்டு வச்சுக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி சந்தனத்துக்கு பதிலாக மஞ்சளும் பொட்டும் வந்து வச்சுக்கிறேன், குங்கும பொட்டு வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பர்னர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சளும் குங்குமமும் வந்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சாதமோ குழம்பு வைக்காமல் பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற ஒர்க்கை வந்து ஆரம்பிங்க. நானுமே இன்றைக்கி வந்து பால் தான் வந்து காய்ச்ச போகிறேன். ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் புதுசாக வாங்கினாலும் அதுக்கு இந்த மாதிரி சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு ஊதுபத்தி இந்த மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி வழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் ஊதுபத்தி இந்த மாதிரி வந்து காட்டிக்கலாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கையோடு வந்து நான் வந்து கோலப்படியில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அந்த கவுண்டர் டாப் மேலே சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டுக்கலாங்க. இதையுமே நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த பிளாக் கலர் கவுண்டர் டாப்ன்றனால நம்ம இந்த கோலப்படி யூஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கோலப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்லி அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி கூட கோலம் போட்டுக்கலாம். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் பொட்டு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டவ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நல்ல மங்களகரமாக வந்து இருக்குங்க. இப்போ நான் வந்து பாலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முதல் தடவையாக வந்து பால் காய்ச்சினதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கலான்றதுனால பால் வந்து வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ பால் வந்தது பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிடலாம். பால் வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பால் வந்து காய்ச்சிக்க போகிறேங்க. நான் எப்போவுமே காலைல எழுந்திரிச்சோன்னே பாலை காய்ச்சிட்டு தான் மற்ற வேலை ஆரம்பிப்பேன், அப்படிலாம் கிடையாது. நியூ ஸ்டவ் வாங்கியிருக்கோம். ஸோ முதல்ல பால் காய்ச்சணுன்றதுனால நான் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். பால் வந்து காய்ச்சினதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரசாதமாக சாமி ரூம்லேயே கொஞ்சம் வந்து வச்சிட்டேங்க. இந்த டே வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போகணும். நெக்ஸ்ட் வீட்டில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.